எப்படி இருக்கீங்க? வெல்கம் பேக் டு நிஷா டேஸ்டி குக்கிங் சேனல். இன்னைக்கு நம்ம என்ன ரெசிபி செய்யறோம்னா பஞ்சாபி ஸ்டைல்ல வந்து லச்சா பரோட்டா தான் செய்யறோம். இந்த லச்சா பரோட்டாக்கு வந்து சைட் டிஷ்ஷா வந்து நம்ம இன்னைக்கு வந்து எம்டி சாதம் தான் செய்யறோம். இப்போ அந்த ரெண்டு ரெசிபி எப்படி செய்யலாம்? இந்த 1/2 kg மைதாக்கு வந்து 2 டேபிள் ஸ்பூன் வந்து ரவை, ஒரு டீஸ்பூன் வந்து சர்க்கரை, உப்பு தேவையான அளவு, இந்த மூணுத்தையும் சேர்த்து நல்லா கலந்துட்டு நல்லா தண்ணி ஊற்றி நல்லா சாஃப்டாக பிசைஞ்சுக்கணும். பூரி அளவுக்கு வந்து கெட்டியாக பிசையக்கூடாது. நல்லா சாஃப்டாக பிசைஞ்சு எந்த அளவுக்கு நம்ம பிசையுமோ இந்த லச்சா பரோட்டா வந்து அந்த அளவுக்கு சாஃப்டாக நல்லா வரும். இந்த பரோட்டா பொறுத்த வரைக்கும் எண்ணெய் வந்து நிறைய தேவைப்படும். நான் இப்போ 2 ஸ்பூன் இதுக்கு மேலே எண்ணெய் சேர்த்துட்டு இது ஒரு 1/2 hour நல்லா ஊறணும். எந்த அளவுக்கு ஊறுதோ அந்த அளவுக்கு வந்து இந்த பரோட்டா வந்து சூப்பராக வரும். இது ஒரு பக்கம் ஒரு அரை மணி நேரம் ஊறிட்டு இருக்கட்டும். அதுக்குள்ளே வந்து நம்ம இந்த பரோட்டாக்கு வந்து ஒரு எம்டி சாதம் ரெடி பண்ணுவோம். ஆனியன் வந்து இந்த மாதிரி ஸ்லைஸாக கட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நீட்டமாக போட்டால் தான் வந்து சால்னாக்கு நல்லா இருக்கும். இப்போ குக்கர் வந்து நல்லா ஹீட் ஆயிடுச்சு. நம்ம ஒரு 4 டீஸ்பூன் வந்து எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் ஹீட் ஆயிடுச்சு. எண்ணெயில் வந்து ஒரு பிரிஞ்சி இலை, ஏலக்காய், ஸ்டார் பூ, கொஞ்சோண்டு பட்டை, இது கொஞ்சம் ஃப்ரையாக இருக்கணும். அடுத்து கருவேப்பிலை, ஒரு பச்சை மிளகா, கட் பண்ணி எடுத்து வெங்காயம் ஃப்ரை ஆகட்டும். இந்த சால்னாக்கு வந்து நம்ம கொஞ்சம் மசாலா அரைக்கலாம், அதை அரைச்சிக்கலாம். ஃபஸ்ட்டு தேங்காய், ஒரு 6 பழம் முந்திரி, பொட்டுக்கடலை கொஞ்சோண்டு, சோம்பு கசகசை கொஞ்சம், இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சிட்டு வந்தோம். இது பாருங்க, நைஸாக இந்த அளவுக்கு நைஸாக இருந்தால் தான் வந்து சால்னா வந்து நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். வெங்காயம் வந்து ரொம்ப ஃப்ரை ஆக வேணாம், இந்த அளவுக்கு ஃப்ரை ஆகினா போதும். அடுத்து இதில் வந்து ஒரு டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட். இஞ்சி பூண்டு நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. அடுத்து இதில் வந்து கொஞ்சோண்டு புதினா, மல்லி. இந்த சால்னா பொறுத்த வரைக்கும் புதினா மல்லி வந்து நல்லா டேஸ்ட் கொடுக்கும், வாசனையாக இருக்கும். அடுத்து இதில் வந்து கட் பண்ணி வச்சுருந்த தக்காளி. அடுத்து இதில் வந்து தேவையான அளவுக்கு உப்பு. அடுத்து கொஞ்சோண்டு மஞ்சள்தூள். இப்போ பாருங்க, வெங்காயம் தக்காளி நல்லா மசிஞ்சு வந்துருச்சு. அடுத்து இதில் வந்து காரம் எல்லாம் சேர்த்துக்கலாம். நான் வந்து இது வந்து ரெட் சில்லி பவுடர் தான் சேர்த்துக்கிறேன். நான் வந்து ஒரு 1/2 டீஸ்பூன் தான் சேர்த்துக்கிறேன். நான் ஒரு பச்சை மிளகாய் சேர்த்துக்கிறேன். இதோட வந்து 1 டீஸ்பூன் வந்து மல்லித்தூள். அடுத்து ஒரு 1/2 டீஸ்பூன் வந்து கரம் மசாலா. சிக்கன் மசாலா இருந்துச்சுன்னா சேர்த்துக்கோங்க, நான் சேர்க்கல. அது இதில் வந்து நம்ம அரைச்சி வச்சுருந்த மசாலா சேர்த்துக்கலாம். நம்மளுக்கு எந்த அளவுக்கு சால்னா வேணுமோ அந்த அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம மூடி போட்டு 2 விசில் விட்டா நம்மளோட எம்டி சால்னா வந்து சூப்பராக இருக்கு. குக்கர் இப்போ 2 விசில் வந்துச்சு. இது ஒரு ஓரமாக வச்சுட்டு நம்ம இப்போ வந்து பரோட்டாவை செய்ய ஆரம்பிச்சோம். தோசைக்கல் வச்சுட்டு அது ஹீட் ஆகிட்டு இருந்தோம். அதுக்குள்ளே வந்து நம்ம பரோட்டாவை ரெடி பண்ணோம். ஒரு சின்ன உருண்டை எடுத்துட்டு மாவு சலிச்சு எந்த அளவுக்கு நைஸாக நம்ம தேய்க்க முடியுமோ அந்த அளவுக்கு நைஸாக தேய்க்கணும். இந்த லச்சா பரோட்டா பொறுத்த வரைக்கும் நெய் தேய்ச்சி இந்த பரோட்டா செஞ்சால் தான் வந்து டேஸ்ட்டாகவும் இருக்கும், அதெல்லாம் லேயராகவும் வரும். இப்போ பாருங்க, நெய் வந்து ஒரு ஸ்பூன் நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விடணும். இது பாருங்க, இந்த அளவுக்கு நல்லா பக்கத்துலேயே இது பாருங்க, இது எல்லாத்தையுமே வந்து நல்லா பக்கத்துல தள்ளிட்டு இந்த மாதிரி இழுத்து லாக் போடும். பாருங்க, பரோட்டாலாம் சுத்தாச்சு. இப்போ என்ன பண்ணணும்னா ஒரு 4
நாலஞ்சு பரோட்டா சேர்த்து வச்சு இப்போ பாருங்க எந்த அளவுக்கு லேயராக வந்து நம்ம பரோட்டா வந்து. இப்போ நம்ம பரோட்டாவும் ரெடி ஆயிடுச்சு, நம்ம எம்டி சால்னாவும் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. சால்னாவை வந்து இப்போ நம்ம ஒரு பிளேட்ல மாற்றோம். பாருங்க நம்மளோட பஞ்சாப் ஸ்டைல் லச்சா பரோட்டாவும் அதுக்கு சைட் டிஷ்ஷாக வந்து எப்படி சால்னாவும் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.